அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எம்ஆர்பி தேர்வுக்கான கீ ஆன்சர் விட்டுருக்காங்க இன்றைக்கி. ஸோ அது எப்படி பார்க்கணும், என்ன மாதிரி நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆகணும், அதை பற்றி சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஸோ உண்மையாகவே பார்த்திங்கன்னா பெரும் வியப்பாக இருக்குது. 4 நாளில் வந்து கீ ஆன்சர் விட்டது. ஸோ எப்படி பார்க்கணுன்னு பாருங்கள், சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கூகுளில் போங்க. கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் எம்ஆர்பின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு டிஎன்எம்ஆர்பி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெக்ஸ்ட்டு டேப் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா, பாருங்கள், நெக்ஸ்ட்டு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், மேலே வந்து தெரிஞ்சு பாருங்கள், தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் மேலே டேப் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ இப்படி ஓப்பன் ஆகணும்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து எம்ஆர்பியோட பேஜ். இப்படி தான் ஓப்பன் ஆகும். லாகின் பண்ண உடனே இதுதான் வந்து எம்ஆர்பி வெப்சைட்டோட லாகின் பேஜ். சரிங்களா? ஸோ இந்த பேஜுக்கு வந்த உடனே என்ன பண்ணுங்கள், கீழே பாருங்கள், இப்படி ஸ்கார் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் இருக்குது. ஸோ இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வித் ரெஸ்பான்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்தோடனே இங்கே வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் சென்ட் பண்ணுங்கள். அதே போல் டேட் ஆஃப் பர்த்து, அதே போல் பாருங்கள், செலக்ட் எந்த பேட்ச் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுனீங்க, எந்த டேட்டில் எக்ஸாம் எழுதுனீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மாடல் கொஸ்டின் பேப்பர். நம்ம ஸ்டூடெண்ட்டு தான். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கக்குவான் இருமலின் காரணி கிருமி எதுன்னு கேட்டிருக்கான். ஆன்சர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருப்பான். ஆன்சர் பார்டெல்லா பெட்ரூசியஸ். நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த தொற்று நோய்கள் டாப்பிக்கில் நம்ம கொடுத்துருந்தோம் அதெல்லாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்டெல்லா பெட்ரூசியஸ் ரைட் ஆன்சரு. இது அவருக்கு சூஸ் அன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சூஸ் அன் ஆப்ஷன் தான் நீங்கள் சூஸ் பண்ணது. இதுதான் நீங்கள் சூஸ் பண்ணது, அப்போ தப்பு இந்த ஆன்சர். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இதை பார்க்கும்போது 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் எத்தனை கொஸ்டின் போடுவீங்க. இப்போ 2வது கொஸ்டின் பாருங்கள், பாருங்கள் 2வது கொஸ்டின் இருக்காங்களா. கொஸ்டின் நம்பர் 2, கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களில் வேதிப்பொருள் தொற்று நீக்கியை சேர்ந்தது எதுன்னு கேட்குறாங்க. ஃபினாயில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ரைட் ஆன்சர் ஃபினாயில். நம்ம சூஸ் பண்ணது வந்து ப்ராக்டோஸ்ன்னு சூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அது தப்பான ஆன்சர். அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு சட்டத்தின் கீழ் உணவு என்று வரையறுக்கப்பட்டவை. மேலே இருக்க ட்ரிங்க்ஸ், அருந்துமானங்கள், நிறமூட்டிகள், சுவையூட்டிகள் எல்லாமே ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சரு. ஸோ நாமளும் சூஸ் பண்ண என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே கரெக்டுன்னு சூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் செக் பண்ணணும். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 கொஸ்டினுக்கு எத்தனை ஆன்சர் ரைட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். எத்தனை ஆன்சர் ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு 70+ நல்ல ஸ்கோர். ஏன்னா 1400 சில்லற போஸ்ட் வந்து வேக்கன்ட் இருக்குது. ஸோ எனி கம்யூனிட்டி 70+ வந்து கட்டாயமாக ரொம்ப நல்ல குட் மார்க்ஸ். ஏன்னா இப்போ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பொறுத்தளவுக்கு வந்து 12th வித் ஹெல்த் இன்ஸ்பெக்டருடைய கோர்ஸு அப்படின்றதுனால வந்து நமக்கு என்னென்னா காம்படிஷன் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ டிஎன்பிசி படிக்கணும்னா யாரும் படிக்க மாட்டாங்க. அதை பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டேரெக்டாக தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் HIV முதல் நோயால் கண்டுபிடிக்கப்பட்டார். சென்னையில் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். எல்லாருக்கும் தெரியும், சென்னை தான் வந்து மக்கள் தொகை அதிகமுள்ள ஒரு மாவட்டம். அந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ நீங்கள் 65 to 70+ கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டாயமாக வெரி குட் கொஸ்டின், குட் மார்க்ஸ், கட்டாயம் நீங்கள் வந்து ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி நீங்கள் 20 கொஸ்டின் போட்டாலே ரைட் ஆன்சர், நீங்கள் செலக்டுக்கு வந்துடுவீங்க நீங்கள். ஓகேங்களா? அடுத்த இதுக்கு வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி உங்களே வந்து உங்களுடைய பேப்பர் வந்து வேலிட் செய்யப்படும். ஓகே? ஸோ மொத்தம் பாருங்கள் எத்தனை கேள்வி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருங்க கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ 100 கொஸ்டின் பாருங்கள். 100 கொஸ்டினுக்கு அரசு மருத்துவமனையில் கொடுக்கப்படும் வாய்வழி கருத்தடை மாத்திரையின் பெயர் என்ன?
மாலா டி மற்றும் மாலா என் இதுதான் வந்து ஆன்சர். கரெக்டாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு எம்ஆர்பியில் ரீசெண்ட் அப்டேட்டு. இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்களுடைய கொஸ்டின்ஸ் எவ்வளோ நீங்கள் ரைட் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வித் கம்யூனிட்டியோட பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையா, மேலா ஃபீமேலா இதெல்லாம் சொன்னீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்கள் ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி நம்ம கிடைக்குமா கிடைக்காதான்னு உங்களுக்கு ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா? ஓகே, எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். சப்போஸ் இந்த ஆன்சரில் ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதை செக் பண்ணி உங்களுக்கு நான் கமெண்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ஜெக்ஷன் கொடுங்க நீங்கள். சரிங்களா? நமக்கு அப்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.